திருவெளிப்பாட்டின் 2ஆம் முத்திரை. வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இந்த முத்திரையை பற்றி சொல்லுகிறது. அவர் 2ஆம் முத்திரை உடைத்த போது 2ஆம் உயிரானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். இந்த முத்திரைகளை பொறுத்த மட்டில் முத்திரைகளை உடைப்பதற்கு, அதாவது அந்த புத்தக சுருள் அல்லது சுருள் ஈடு என்பதை திறப்பதற்கான அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிங்கமாக வந்தவர் ஆட்டுக்குட்டியாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி ஆட்டுக்குட்டியாக அவர் அமர்ந்திருக்கின்ற வேளையில் அவருக்கு இந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைக்கின்ற சூழல்கள் தொடர்கின்றன. அப்படி ஒவ்வொன்றாய் அவர் உடைக்கின்ற போது 2ஆம் முத்திரையை அவர் உடைக்க வேண்டும். அப்படி 2ஆம் முத்திரையை உடைக்கின்ற போது 2ஆம் உயிர், நீ வந்து பார் என்று சொல்வதை கேட்கிறார். நீ வந்து பார், கோ ஃபோர்த், கம் ஆர் கோ ஃபோர்த், வா அல்லது வெளியே போ என்று சொல்லுகிற ஒரு பொருளை இந்த 2ம் தருகிறது. 2 பொருளும் உண்டு. நீ வந்து பார் என்று சொல்வதற்கு சொல்லப்படுகிற அந்த வா என்பதற்கும் அதே வார்த்தை தான் பயன்படுகிறது. வெளியே போ, கோ ஃபோர்த் என்று சொல்வதற்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. சிறு பிள்ளைகள் விளையாட்டு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல நான் பேசுவேன் அப்படின்ட்டு கம் அப்படின்ட்டு இங்க சொல்லிடுவாங்க. அப்ப அங்கவான்னு சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, மறுபடியும் அங்க போயிட்டு கம் அப்படின்னா அங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது அப்படியே இல்லை, 2 வேறு பொருளை ஆனால் ஒரே சொல் தருகின்ற ஒன்றாக அது விளங்குகிறது. அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. சிவப்பு குதிரை பற்றி சொல்லுகிற போது அதற்கான பொருளையும் ஏன் தருகிறார்கள். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இதற்கு போரோ வேறு விதமான அழிவோ அங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த போரும் அழிவும் இல்லை என்றாலும் கூட அவர்களுக்குள்ளாகவே எழுந்து போர் செய்துட்டு இருப்பார். அவர்களுக்குள்ளாகவே ஆயுதங்களை எடுத்து ஒருவரை ஒருவர் கொன்று விடுவார்கள் என்று சொல்லுகின்ற ஒன்றை இந்த பகுதி சொல்லுகிறது. அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கொல்லப்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கம். அமைதியை கெடுக்க வேண்டும். அடிப்படையில் அமைதியை கெடுப்பதற்கென்று ஒரு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அமைதி என்பது ஒருவருக்கொருவர் கொலை செய்வது என்பது, இன்னொன்று அழித்து விடுவது. கொலைன்னா ரொம்ப அப்படி பயங்கரமா இல்லை. ஒருத்தர் அழிச்சிருந்தா அவருடைய பதவியிலிருந்து, பொறுப்புகளிலிருந்து, மற்ற காரியங்களிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த அதிகாரம் இந்த சிவப்பு குதிரைக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தன்னுடைய குதிரையினுடைய நோக்கம், சிவப்பு என்பதே வழக்கமாக இருப்பதை விட வேகமாக, மூர்க்கத்தனமாக செயல்படுவது. கிட்டத்தட்ட அதனுடைய செயல்பாடுகள் அது அங்கீகரிக்கப்பட்ட ஆனால் வன்முறைக்கு இலக்காக இருக்கின்றன. முன்பெல்லாம் புருஷனுக்கு கணவன் அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு, மனைவி அடிப்பதற்கு உரிமை உண்டு. புருஷன் ஆம்பளை பொண்டாட்டிய அடிப்பான் அப்படிங்கிறது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அநீதி. தோல் மேல துண்டு போடக்கூடாது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அநீதிகளாக ஒரு காலத்தில் இருந்தன. இன்னைக்கு அதெல்லாம் பேசவே முடியாது. ஆக இங்கே அமைதி என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வன்முறைகளை அங்கீகரிப்பது அல்லது ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற வன்முறைகளை சொல்லும். ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுக்கும் போது உள்ளேனையா என்று சொல்லாமல் வேறொரு வார்த்தை சொல்வதற்கு கட்டாயப்படுத்துகிறது. அப்படின்னு ஒவ்வொரு பெயரை சொல்லுகிற போது இதை ஒரு சட்டமாகவே அல்லது சட்ட வடிவமாகவே கொண்டு வருவதற்கான காரியங்களை இந்த சிவப்பு குதிரை உருவாக்குகிறது. இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு இடையேயும் இந்த அழிவை கொண்டு வருத, பகைமையை கொண்டு வருவதனால காரியங்கள். ஆனால் இது அடிப்படையில் எங்கே தோன்றும்? கடவுள் 3 காரியங்களை நிறுவினார். படைப்பில் இல்லை. படைப்பில் இல்லாத 3 காரியங்களை கடவுள் பிற்பாடு கொடுத்தார்.
கடவுள் நிலத்தை தண்ணீரை பிரித்து படைத்து கொடுத்தார். ஆனால் இந்த நிலத்தின் எல்லைகளை வகுத்து நாடு என்பதை கடவுள் கொடுத்தார். ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆனால் குடும்பம் என்பதை கடவுள் ஏற்படுத்தினார். படைப்பில் இல்லை, ஆனால் படைப்புக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு என்று சொல்வார். அவர் நிறுவினார் என்கின்ற சொல். முதலிலே குடும்பத்தை உருவாக்குகிறார், அதன் பிறகு நாட்டை உருவாக்குகிறார். மூன்றாவதாக கடவுள் திருச்சபையை உருவாக்கினார். மூன்றும் நிறுவப்பட்டது. படைப்புக்கு எதிராகவே பிசாசு செயல்பட முடியும் என்று சொன்னால், கடவுள் நிறுவப்பட்ட அமைப்புகளுக்கு எதிராக எவ்வளவு கொடூரமாக செயல்படும். அதனால்தான் இந்த மூன்றை குறித்தும் இந்த தீயோர் மிக வலிமையாக சண்டையை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனாலதான் பார்த்தோம்னா, நிறுவப்பட்ட இந்த குடும்பத்திற்கு எதிராக, நிறுவப்பட்ட இந்த நாட்டின் அமைப்புகளுக்கு எதிராக, நிறுவப்பட்ட திருச்சபைகளுக்கு எதிராக எப்போதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுத்ததுனாலே இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். பிரச்சனை இல்லாத குடும்பம், பிரச்சனை இல்லாத நாடு, பிரச்சனை இல்லாத திருச்சபை, ஆதி திருச்சபையிலிருந்து இப்போது வரை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டு. ஆனால் இவற்றால் என்ன செய்ய முடியாது? ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாது. இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குதிரைக்கு வீரம் அல்ல, குதிரை வீரருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. அப்ப குதிரைக்கெல்லாம் அதிகாரம், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தான் என்ன செய்வான்? ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயத்தை வைத்து அடிப்பான் தான் சொல்லப்படல. இந்த வாகனத்தை கொண்டு வேகமாக அடிப்பான் என்று சொல்லப்படவில்லை. அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கும், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பட்டயம் கொடுக்கப்பட்டது என்ன பொருள்? அதிகாரம். எதற்கான அதிகாரம்? கொலை செய்வதற்கான அதிகாரம், சமாதானத்தை அடிப்பதற்கான, அமைதியை குலைப்பதற்கான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல மக்கள் இவனாக போர்களுக்காக, இவனாக மற்ற காரியங்களை கொள்ளாம அவர்களுக்குள்ளாகவே செய்யும்படியாக மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்ள வேண்டும் என்கின்ற போரை உருவாக்குவோம். இன்னைக்கு அதுதானே. இன்னைக்கு சமூகமே எப்படி இருக்குது? ஓடு ஓடு, ரன் 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 ரன். ஏன்? நீ முன்னேறணும்னா யார் வேணாலும் ஏறி மதிச்சுட்டு போய்கொண்டே இருக்கலாம். அல்லது நீ முன்னேற வேண்டும் என்றால் மற்றவரை அழித்தால் தான் என்ன செய்ய முடியும்? முன்னேறும். ஒவ்வொருவரையும் அடித்து பகைமையை, புரளியை, அவதூறை பரப்புகின்ற மனநிலை இப்போ பரவலாக உருவாகி கொண்டே. இந்த நவீன போர் சிவப்பு குதிரையின் வழியாக சொல்லப்படுகிற செய்தி. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கிட்டத்தட்ட 150 போர்கள் நடந்திருக்கு. 150 போர்கள் நடந்திருக்கிறது. அதுல இன்னமும் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் கிட்டத்தட்ட 3 டஜன் ஆயுதங்கள் இப்போதும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்ப கூட 36 ஆயுதங்கள் எங்கோ தாக்கி கொண்டிருக்கு உலகம் முழுவதும். ஒரு நிமிடத்திற்கு 36 ஆயுதங்கள் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆயுதமாகவும் இருக்கலாம், சின்ன கத்தியாகவும் இருக்கலாம், பெரிய கொடுவாளாகவும் இருக்கலாம், பீரங்கியாகவும் அல்லது AK-47 என்று சொல்லுகிற ஆயுதங்களாகவும் இருக்கலாம். இது சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தை 14 முறை அழிப்பதற்கான அணு ஆயுதத்தை நாம் உருவாக்கி வைக்கிறோம். ஒரு ஆள் அணு ஆயுதத்தை தொட்டுட்டாருன்னா எல்லா நம்ம தயார் செஞ்ச அணுகுண்டுகள் அதை வெடிக்க செஞ்சா இந்த உலகத்தை 14 முறை பீஸாக கொடுத்துடும். அவ்வளவு ஆயுதங்களை யாருக்கு எதிராக? நமக்கு எதிராக உருவாக்கிறது. நாம் இருக்கின்ற வீட்டை சுக்குநூறா நாமே நொறுக்குவதற்கான 14 முறை நொறுக்குவதற்காக வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லப்படுகிறது, உலக நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் $1 ட்ரில்லியன் செலவு ஆயத்தமாக. $1 ட்ரில்லியன். $1 $80 அப்படின்னா $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1 lakh crore.
1 lakh into 85 எத்தனை லட்சம் கோடி? 85 லட்சம் கோடியை ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தை அழிப்பதற்கென்று, மற்றவரை அழிப்பதற்கென்று அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 மில்லியன் 10 லட்சம், பில்லியன்னா 10 கோடி, ட்ரில்லியன் அப்படின்னா 1 லட்சம் கோடி, அது குவார்டிலியன் சொல்கிறாங்க. அது ஒரு கோடி கோடி குவார்டிலியன். இப்ப ஆய்வு செலவு பொழுது குவார்டிலியன் அளவுக்குலாம் போகல, ட்ரில்லியன் அளவுக்கு தான் இருக்கிறோம். ஆனா ட்ரில்லியன் அளவு என்பது 85 லட்சம் கோடி. 85 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 35 லட்சம் கோடி. அப்ப கிட்டத்தட்ட 85 என்பது 2 மிகப்பெரிய வளர்ந்த மாநிலங்களை பராமரித்து விட முடியும். 2 வளர்ந்த பெரிய மாநிலங்களை பராமரித்து விட முடியும். ஆனால் அந்த தொகைகளை அழிவுக்கென்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டு முன்பு நமக்கு எல்லாரும் இருக்க வேண்டிய பெரிய தாழ்மை, அதில் எவற்றையெல்லாம் உருவாக்கி இருக்கிறதோ அவற்றை அழிப்பதற்கென்று பல சிந்தைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குடும்பம், திருச்சபை, எல்லாவற்றையும் அழிப்பது என்பதற்கு திட்டமிட்டு செலவழிக்கும். பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் ராணுவத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் போறோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கான அழிப்பதற்கென்று திட்டங்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே. அதுவரை இவற்றிற்கு நடுவில் இவையெல்லாம் நடந்து விட்டதா, நடக்குமா அப்படின்னா இரண்டையும் சொல்லுகிறார். வரலாற்றில் கடவுள் செயல்பட்டார், இப்போதும் செயல்படுகிறார் என்கின்ற நம்பிக்கை எங்கள் புதிய தரிசனங்கள் நம்மை நடத்துகின்றன. இவற்றுக்கு நடுவில் சாட்சியுள்ள வாழ்வுக்கு நாம் ஆயத்தமாக ஆண்டவரை நிறுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நல்லது என்று கண்டு படைப்புகளை நிறைவேற்றி 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அவர் அமைதி, ரெஸ்ட் என்பதை பரிசுத்தமாக்கி அதை ஆசீர்வதித்தார். அமைதலோடும் ஓய்வோடும் இருக்க வேண்டியது கடவுளுடைய திட்டம் என்பதை நாங்கள் உணராமல் எங்கள் சுயங்களை முன்னிறுத்தலாக ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கென்று பல்வேறு தீமைகள் இருக்கிறதை நீர் எங்களுக்கு காட்டுகிறேன். நாங்கள் கடவுள் தந்த மெய் அமைதியை இந்த உலகுக்கு அறிவிக்கிறவர்களாக, எங்கள் ஊருக்கு அறிவிக்கிறவர்களாக, எங்கள் குடும்பங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, எங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற திருச்சமத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை முற்றிலும் இடை கட்டிக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின்